ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा எல்லா பக்தர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பு கலந்துகிட்ட எல்லா பக்தர்களுக்கும் இனிமையான வணக்கம். இன்றைக்கு வந்து ஆஸ்பீஷியஸ் ரொம்ப மங்களகரமான நாள், சபல ஏகாதசி. அதனால இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் பகவானுடைய கருணை கிடைக்கணும். இந்த உபவாசம் நல்லபடியா இருந்து நம்ம பகவானுக்கும் ஆச்சாரிக்கும் சமர்ப்பிக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம். ஒரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியோட மகிமையை பற்றி யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணத்துல கேட்கிறாரு, ஓ கிருஷ்ணா, இந்த ஏகாதசியோட பேர் என்ன, நான் யாரை வழிபடணும், எப்படி உபவாசம் இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த ஏகாதசியோடைய மகாத்மியத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணத்துல கேட்கிறார். அப்ப கிருஷ்ணா வந்து இந்த ஏகாதசியுடைய மகிமையில ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த புராணம், இந்த மாதிரி புராணங்கள்ல ஏகாதசியோட மகாத்மியம், ஏகாதசி விரதம் இருக்கிறதோட நன்மை என்ன, வாட் ஆர் த பெனிஃபிட், என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும். 3 வகையான நன்மைகள் கிடைக்கும். யாராருக்கு எப்படி நன்மை கிடைக்குது? பக்தியே இல்லாதவங்க, அதாவது ஏதோ ஒரு புண்ணிய கர்மா, இந்த ஏகாதசி மகாத்மியத்தை படிக்கும் போது இவ்வளவு புண்ணியமா அப்படின்னு தெரிஞ்சுட்டா, அப்படி விரதம் இருக்கிறவங்களுக்கு ஏகாதசி புண்ணியம் கொடுக்கும். ஓகே, சமய ரீதியா ஒரு சமய சடங்கா பின்பற்றவங்களுக்கு ஏகாதசி ஒரு புண்ணிய கர்மா. மோட்சம் அடையணும், பிறப்பிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகாதசி மோட்சம் கொடுக்கும். பக்தர்களுக்கு தூய பக்தி, பக்தர்களுக்கு வந்து ஏகாதசி உபவாசம் இருக்கிறதுனால பகவானுக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன்னா ஏகாதசி பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. அந்த ஏகாதசி தினத்தன்று உபவாசம் இருக்கிற பக்தர்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. சோ அதனால ஒரு பக்தருடைய குறிக்கோள் என்னவா இருக்கும், பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களின் குறிக்கோள் என்னவா இருக்கும்னா, பௌதிக வசதிகள் விரும்பணும்னோ இல்ல முக்தி அடையணும்னால இல்ல, நான் கிருஷ்ணாவுடைய சேவையில எப்பவுமே இருக்கணும், நான் கிருஷ்ணருக்கு பிரியமானவனா இருக்கணும், என் இதயத்துல வந்து கிருஷ்ணன் எப்போ நீங்காமல் இருக்கணும், நான் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலயே இருக்கணும். இதுதான் பிரார்த்தனை. அதனால ஏகாதசி வந்து எனக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் தரணும், பகவான் நாமத்துக்கு ருச்சி வரணும், சேவையில் ஆர்வம் அதிகரிக்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நான் புரிந்து கொள்வதற்கு ஏகாதசி தேவதை வந்து என்னை ஆசீர்வதிக்கட்டும். ஓ ஏகாதசி தேவி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க, சோ இன்னைக்கு நான் உபவாசம் இருக்கேன், அதனால என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நானும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம், நானும் கிருஷ்ணருக்கு பிரியமானவனாகும். இதுதான் அல்டிமேட், இதுதான் ஏகாதசியோடைய மிக உன்னதமான மகிமை. பட் ஜென்ரலா ஏகாதசி மகாத்மியத்துல, ஏன்னா புராணங்கள் எல்லாரும் படிப்பாங்க, சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க, அப்புறம் வந்து முனிவர்கள், ரிஷிகள், சமய சடங்கு அனுஷ்டிக்கிறவங்க, விப்ரர்கள், எல்லாருமே புராணங்கள் படிக்கிறாங்க. அதனால புராணங்கள்ல ஒரு ஏகாதசிக்கு மகாத்மியம் சொல்லியிருக்கு. அந்த மகாத்மியத்தை படிக்கும் போது கேட்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து
எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. இப்ப எப்படி வைகுந்த ஏகாதசி வந்து எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு, வைகுந்த ஏகாதசி உபவாசம் இருக்கு. ஆனா இந்த 24 ஏகாதசி மகிமையை கேட்டாங்கன்னா எல்லா ஏகாதசியும் உபவாசம் இருக்காங்க. இந்த எல்லா ஏகாதசி மகிமையை கேட்கும் போது எல்லா ஏகாதசியும் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன ஏகாதசி மகாத்மியத்துல என்ன சொல்லியிருக்கு, தெரியாம ஒருத்தர் உபவாசம் ஏகாதசின்னு தெரியாது, இன்னைக்கு ஏகாதசினே தெரியாது, ஆனா ஒருத்தர் விரதம் இருந்திருக்காரு அப்படின்னா அதோடைய பலன் கிடைக்கும். எப்படி நெருப்பு இருக்கு, தெரியாம தொட்டுட்டேன், சுடாம இருக்குமா? நெருப்போடைய தன்மை என்னது? நெருப்போடைய தன்மை தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும். அதுதான் நெருப்பினுடைய தன்மை. நெருப்போட தன்மை வந்து தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும். அது மாதிரி ஏகாதசி விரதம் தெரிஞ்சிருந்தாலும் பயன், தெரியாம இருந்தாலும். அதான் இன்னைக்கு இந்த ஏகாதசி மகாத்மியம், இந்த சப்பால ஏகாதசி. அப்ப கிருஷ்ணாவே இந்த கதையை சொல்றாரு பிரம்மாண்ட புராணத்துல. இந்த ஏகாதசியுடைய மகிமைய கிருஷ்ணா வந்து யுதிஷ்ட மகாராஜ் சொல்றாரு. முன்னொரு காலத்துல பகுல்தான் பகுல்தான் ஒரு ராஜா இருந்தார். ஹிரோசேனா சிட்டி ரூல் பண்ணிட்டு இருந்தார் பகுல்தான். இந்த பகுல்தானுக்கு நிறைய பசங்க. அதுல ஒரு பையன் வந்து நலக்கா. இவன் வந்து ரொம்ப பாவகரமான வாழ்க்கைவான். அப்பா வந்து ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு. அவர் வந்து இந்த ராஜா வந்து ராஜ ரிஷி. இவர் பிரஜைகளை தன் குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிறாரு. அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்காரு, பகவானை வழிபடுறாரு, தான தர்மங்கள் பண்றாரு, ரொம்ப புண்ணியமான ஆத்மா. ஆனா இந்த நலக்கா வந்து துஷ்டர்களுடைய சங்கத்தினால, பேட் அசோசியேஷன், தகாத சங்கம், துஷ்டருடைய சங்கத்தினால என்ன பண்ணாரு, ஒரு அயோக்கியனா வளர், மது அருந்துவது, தகாத உறவு, சூதாட்டம், பெண்களோட சங்கம், போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இப்படி எல்லா பாவகாரியம் செய்யும். அவங்க அப்பா வந்து எவ்வளவு அறிவுரை சொல்ற, இப்படி இருக்கக்கூடாது, நீ தர்மாவை ஃபாலோ பண்ணணும், நீ அதர்மம் பண்ற அதெல்லாம் நீ நரகத்துக்கு போயிடுவ, இந்த மனித வாழ்க்கையை வீணாக்கிடாத அப்படின்னு உபதேசம். இந்த மூர்க்கர்களுக்கு உபதேசம் பண்ணா பிடிக்காது. சில சில நேரங்கள்ல பசங்களுக்கு அப்பா வந்து அறிவுரை சொன்னா பிடிக்காது. அதனால அப்பாவை கண்டாலே பிடிக்காது. எப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தா, ரொம்ப அழகா சொன்னார். அவங்க பக்தர் இல்லை, ஆனா கரெக்டா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அது குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா ஹீரோவா தெரியாது. ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசு அப்போ அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ. அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணும். அவங்க அப்பா பைக் ஓட்டுனா அதே மாதிரி பைக் ஓட்டணும்னு நினைக்கும். அவங்க அப்பா பேசுற மாதிரியே பேசணும், அவரையே இமிட்டேட் பண்ணும். அந்த அப்பா என்னெல்லாம் பண்றாரோ அந்த குழந்தைக்கு அந்த அப்பா வந்து ஹீரோவா தெரியாது 5 6 வயசு வரைக்கும். 10 வயசு ஆகும்போது கொஞ்சம் என்ன ஆகும், அவங்க அம்மா கிட்ட போய், ஏன் அப்பா சும்மா ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு, அப்பா தொந்தரவா இருக்கு, ஏதாவது சொல்லி, இவர் இப்படித்தானா இல்லையா? 10 வயசு ஆகுன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா கிட்ட போய், எப்படிம்மா அப்பா எப்பவுமே இப்படிதானா, ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரா? 10 வயசு. 15 வயசு ஆகும்போது, 15 20 வயசு ஆகும்போது அதே அம்மாட்ட போய், எப்படி நீ இவர் கூட குடும்பம் நடத்துற, எப்படிதான் நீ இவர் கூட குடும்பம் நடத்துற, என்னால முடியல, ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காரு, ஏதாவது சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இப்படியே சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கல்யாணம் ஆகும். கல்யாணம் இவர் அப்பா ஆயிடுவார் இல்லையா? அப்ப சொல்லுவாரு, எங்க அப்பா எல்லாம் நல்லதுதான் சொன்னாரு, எனக்கு அப்ப புரியல. எங்க அப்பா வந்து எல்லாம் நல்லதுதான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க பையன் வளர்றாங்க இல்லையா? அப்ப இவருக்கு வயசாகும் போது புரியும், அன்னைக்கே எங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டுக்கலாம், எங்க அப்பா வந்து எனக்கு ஹீரோ மாதிரி. எப்ப இவர் வயசானதுக்கு அப்புறம் அப்பாவோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதான் எதுவுமே வந்து அந்த பொசிஷனுக்கு வரும்போது அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியும். ஒருத்தர் பக்தர் ஆனாதான் பக்தியோட வேல்யூ என்னன்னு தெரியும், தந்தை ஆனதான் தந்தையோட வேல்யூ என்னன்னு தெரியும், தாயாகும் போதுதான் தாயினுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தர் மேனேஜர் ஆனதான் மேனேஜருக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். நம்ம ஈஸியா ஒருத்தர் குற்றம் சொல்லிடலாம், குறை சொல்லலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல வந்து உட்காரும் போதுதான் அதோடைய வேல்யூ என்ன, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவருடைய பொறுப்பு என்ன. சோ இந்த நலகாக்கு பிடிக்கவே இல்லை உங்க அப்பா சொல்ற உபதேசம் எல்லாம்.
இப்படியே அயோக்கியத்தனம் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு நாள் அப்பா வந்து அடிச்சு விரட்டி விட்டாரு. இந்த மாதிரி பையன் வேண்டாம் எனக்கு, இந்த அயோக்கிய மகன் வேண்டாம், இந்த மகன் வேண்டாம் அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டேன். இப்போ இந்த செல்வந்தருடைய பையன் அப்பாவே அடிச்சு விரட்டிட்டாரு. இவன் அப்படியே காடுல போய் சுத்திட்டு இருக்கான். காடுல சுத்திட்டு இருந்த ஒரு நாள் அவன் என்ன பண்ணான், சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமே, சாப்பிட வேணும், அனுபவிக்கணும், சூதாடணும், பெண்களோட அனுபவிக்கிறதுலாம் ஆசை இருக்கு. அந்த ஆசைன்னு போல. அதனால என்ன பண்ணுவான், ராத்திரி ஆனா நாட்டுக்குள்ள வர்றது, தன்னுடைய நண்பர்களை சேர்த்திட்டு நைட்டு ராத்திரி வந்து நகருக்குள்ள வந்து கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போறாரு. ஒரு நாள் எல்லாரும் கையும் களமா பிடிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் இந்த நலகா கையும் களமா பிடிச்சி தர்மாட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க அப்பாவுக்கு வேண்டி இவனை மன்னிச்சு விடுறாங்க. சரி, இவர் அப்பா வந்து ரொம்ப நல்லவர், இவன் தான் இப்படி இருக்கான், அதனால இவனை அடிச்சு திரும்பி இந்த ஊருக்குள்ள வந்தா அவனை கொன்னுருவோன்னு அவனை அடிச்சு திரும்ப விரட்டி விட்டான். இப்படி திரும்ப ஊருக்குள்ளேயே போக முடியாது. ஊருக்குள்ள போய் ராத்திரியானா ஊர்ல போய் கொள்ளையடிச்சான். அது ஒரு தடவை கை களவு மாட்டிட்டான். கை களவா மாட்டின உடனே தருமாட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவங்க அப்பாவுக்கு வேண்டி அவனை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அந்த ஒரு புண்ணியவானுக்கு இப்படி ஒரு பையனா. இப்போ இவன் நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது. காட்டுல வந்து நிராதரவா சுத்தி திரிறான். காட்டுல வந்து அந்த காட்டுல கிடந்த காடு, கொடூரமான மிருகங்கள், பசி பசி ஒரு பக்கம், பசி தாகம் கவலை, புலன்பு அனுபவிக்க முடியல அப்படின்னு அந்த காட்டுல ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியும். பைத்தியக்கார மாதிரி தெரியும். ஒரு நாள் சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு நாள் சாப்பிட ஒண்ணும் கிடைக்காம ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்கான். அந்த ஆலமரமா அரச மரம் சுத்தி சுத்தி வர்றான். அங்கேயே உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம பசி ஒரு பக்கம், தாகம், பசி தாகம் ஒரு பக்கம், கவலை, தூக்கம் வரல, தூங்க முடியல, தூங்கவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா தூங்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. பார்த்தா அன்னைக்கு சப்பள ஏகாதசி. அவனுக்கு தெரியாமலே அந்த ஏகாதசி விரதம் இருந்து, அன்னைக்கு தெரியாம அந்த ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாள் அவனுக்கு ஏகாதசியுடைய மகிமையினால அவனுக்கு என்னாச்சு, புத்தி வந்து தன்னை அறியாமலே ஒருத்தர் அறியாமலே ஏகாதசிக்கு விரதம் இருந்தாலும் அதற்கான பலன் உண்டு. அவர் மனம் திருந்தி அவன் நல்ல ஒழுக்கம் பையனா மாறினான். எப்படி இது ஏகாதசி மகாத்மா என்ன சொல்லி ஒருத்தர் தெரியாம இருந்தா கூட, இன்னைக்கு ஏகாதசின்னு தெரியாமலே அந்த பையன் வந்து ஃபாரஸ்ட்லாம் சுத்தி வந்து அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஒண்ணு சாப்பிடாம அவன் வந்து because he was so weak, did not kill any animal that day. He found some fruits and a helpless, pitiable condition, decided to offer them to Vishnu. கடைசியில் என்ன ஆயிடுச்சான், அவன் கொடூரமான விலங்கெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டு இருந்தவன் அன்னைக்கு அதுவும் பண்ண முடியல, ஒன்றும் கிடைக்கவும் இல்லை. ஏதோ பழங்கள் கிடைச்சிருக்கு, அதை பகவான் ஆஃபர் பண்ணியிருக்கான். அது புத்தி வந்திருக்காங்க. மற்ற ஸ்மிருதி ஞானமும் ஆரம்பிச்சேன். ஜீவாத்மாவுக்கு ஞாபக சக்தி ஞாபகம் வருது கிருஷ்ணன் கொடுக்குறாரு. அவன் வந்து அது மாதிரி ஆஃபர் பண்ணி சாப்பிட்டதுனால நெல்லிக்காய்லாம் வந்து ஆஃபர் பண்ணி அந்த காட்டுல தான் கிடைச்சிருக்காங்க, அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கான். அப்படிலாம் விரதம் இருந்ததுனால அந்த இளவரசன் வந்து அவனுடைய பகவான் வந்து தவமா எடுத்துட்டாரான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பத்தியா பிரச்சதி ததகம் பக்தி உபவர்தம் அஸ்னான்னு பிரியதான். யாராவது எனக்கு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ அன்போடு கொடுத்தா எடுத்துக்கிறேன். அப்ப அன்னைக்கு அவன் சாப்பிடாம இதை வந்து கிருஷ்ணர் தவமா எடுத்துட்டாரான். அதனால அதோட பெனிஃபிட் அவனுக்கு கிடைச்சது. அவன் அந்த கொடூரமான வாழ்க்கையில் ஈடுபட்டான். அதனால ஏகாதசி ஒருத்தர் தெரியாம இருந்தாலும் பலன் இருக்கு. சமய ரீதியாகவும் ஓகே, நான் வந்து இந்த சனாதன தர்ம இந்து சமயத்துல இருக்கேன், இந்த மாதிரி விரதத்தை இருக்கணும், அது புண்ணியம் அப்படி நினைச்சிருந்தாலும் பெனிஃபிட். அதே சமயம் ஒரு தூய பக்தர் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இருக்கும்போது அவருக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அப்ப ஏகாதசி அன்னைக்கு பாகவதம் படிக்கிறது கேட்கறது வந்து ஸ்பீச்சஸ் ரொம்ப மங்களம். ஸோ அதுல இன்னைக்கு பாகவதத்துல நம்ம ஏகாதசினாலே எக்ஸ்ட்ரா ரவுண்ட் கூடுதலா நாம ஜபிக்கணும், பாகவதம் படிக்கணும், சேவை பண்ணணும்.
நான் சாப்பிடலையே நினைச்சிட்டு கூடாது. புலன்களை வந்து கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்திட்டு இருந்தா இதெல்லாம் மறந்து போயிடும். இன்னும் ஜட உலகத்துல கூட பாருங்க, ஜட உலகத்துல கூட ஒருத்தர் கடினமா வேலை பண்றதை சாப்பிடறதே மறந்துடும். வேலையே மறந்துடுவான். அப்புறம் ஐயோ நேரம் ஆச்சு சாப்பிடவே இல்லையே, அவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றாங்க. வாயில நுழைத்தல். ஜட உலகத்துல சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட கூட நேரம் எல்லாம் வேலை செய்வாங்க. சார் நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, மணி 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சா, நேரம் போனதே தெரியலையே. சோ அப்படி ஜட உலகத்துல வந்து ஒருத்தர் நயிச்சு போகும்போது வேலையில ஏன் கிருஷ்ண உணர்வு நம்மளால லயிக்க முடியாது? ஏன் கிருஷ்ண உணர்வு லயிக்க முடியாது? மனசுதான் காரணம். மனதை நம்ம கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்திட்டா எல்லாமே சக்சஸ், எல்லாம் வெற்றி. அப்ப இந்த அத்தியாயத்துல ஸ்ரீமத் பாகவதம் 2nd canto 7th chapter, ஒரு பகவானுடைய ஒரு அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எந்த நேரத்துல என்ன நோக்கத்துக்காக வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகால் வந்து முதல் ஸ்லோகத்துல வராக அவதாரம். வராக அவதாரத்தோட நோக்கம் என்னது? எதுக்காக பகவான் வராக அவதாரம் பண்ணாரு? பூமாதேவி பக்தர்களை காக்கிறதுக்கு அப்புறம் அன்னைக்கு வராக அவதாரத்தோட நோக்கம் என்னெல்லாம் படிச்சோம்? 1.5 மணி நேரம் பேசி. பொறாமை இல்ல, பேராசை என்ற இரண்யாக்ஷி. பேராசை என்ற இரண்யாக்ஷினி யாரால கொள்ள முடியும்? அதனால வராகமூர்த்தி அவதாரம் பண்ணி இந்த பேராசை என்ற இரண்யாக்ஷினி வதம் பண்ண. அது போல நம்ம இதயத்தில் இருக்கிற பேராசை என்ற இரண்யாக்ஷன் அவன் கொல்ல போனா நம்ம வராகமூர்த்தி சரணடையணும். இப்ப வராகமூர்த்தி எங்க இருக்காரு? நாமத்துல இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம். அவர் இதயத்துக்குள்ள பேராசை என்ற இரண்யாக்ஷன் ஒழிஞ்சிட்டு இருக்கான். அவனை கொண்டுருவார் நாம ரூபத்துல போய். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ணா அவதாரி. கிருஷ்ணா கலியுகத்துல நாம ரூபத்துல அவதரிச்சிருக்க. 2வது அவதாரம் என்னது? சோ அப்ப வராக அவதார நோக்கம் வந்து பேராசை என்ற அரக்கன்றது நம்மளை காப்பாத்துறதுதான். ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லாருமே பேராசை என்ற அரக்கனால பிடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு. அப்போ ஒருத்தர் கூட கேட்டார், பேராசைன்னா என்னது? பேராசைன்னா என்னது கேட்டார். பேராசைன்னா என்னது? தேவை கிடையாது அதிகமா. அத்தியாகார பிரயாசசிய இல்லையா? ரூபகோசாமி சொல்றாரு, அத்தியாகாரா அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது பிரயாசா. அத்தியாகார பிரயாசசிய பிரஜல்பானியமாக்கிற ஜனசங்கஸ்ய லௌல்யம் சத்வீர் பக்தி பினஷித். சோ பேராசைப்பட்ட இருக்கிற பக்தி போய். சோ பேராசைங்கிற என்னது? ஆசைக்கு பேராசைக்கு என்ன வித்தியாசம்? இல்ல, அல்வா சமோசா சாப்பிடுறதெல்லாம் பேராசை இல்ல. பேராசை அத்தியாவசிய தேவைகளுக்காக முயற்சி பண்றது. ஓகே, எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை, எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை, இதெல்லாம் வந்து ஓகே, எனக்கு தேவை இருக்கு. எனக்கு வந்து பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், அதுக்கு ஒரு வாகனம் தேவை. இது ஒரு அதுல வந்து இந்த கலர்ல ஒரு காரு, அந்த கம்பெனில ஒரு காரு, வீட்டுக்கு 4 கேட்டுக்கு 4 காரு, அங்க இடம் வாங்கணும், இங்க இடம் வாங்கி போடணும், அங்க ஒரு வீடு கட்டணும், இங்க ஒரு பண்ணையில ஒரு வீடு கட்டணும். இதெல்லாம் பேராசை. பேராசை எதை நஷ்டப்படுத்திடும்? ஆன்மீக மனித வாழ்க்கை இழந்துரும் பேராசைப்பட்டு. பேராசை. சோ அதனால இந்த பேராசைங்கிற அரக்கனை கொண்டுட்டாரு பகவான். நம்ம இதயத்துல இந்த பேராசைங்கிற அரக்கன் போகணும்னா நான் வராக தேவத்தை பிரார்த்தனை, பகவானுடைய நாமத்தை சொல்லணும். அடுத்து 2வது அவதாரம் யார் பார்த்தோம்? செகண்ட் இன்கார்னேஷன். 2வது அவதாரம் பகவான் ஹரி. ஹரி என்ற அவதாரம். இந்த ஹரிங்கிற அவதாரம் என்ன பண்றாரு? 3 உலகத்தவரையும் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார். 3 உலகத்தவரையும் துன்பம். 3 உலகத்தில் என்ன துன்பம்? ஜன்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷா. யார் ஒருத்தர் ஹரி அப்படின்னு சொல்றாங்களோ இமிடியட்டா இந்த துன்பத்திலிருந்து, ஜட துன்பத்திலிருந்து விடுபடும். ஹரி 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 சொன்ன மாத்திரத்துல, ஹ ரி என்ற 2 எழுத்தை உச்சரித்த மாத்திரத்துல ஒருத்தர் உடனடியா என்ன ஆவாங்க?
பௌதிக துன்பத்திலிருந்து, இந்த ஜட உலகத்துல பௌதிக துன்பம் இதான் இங்க சொன்னாங்க 2வது ஸ்லோகத்துல. பெரும் துன்பங்கள், இந்த 3 உலகத்தில் உள்ள பெரும் துன்பங்களும் குறைந்து விடும். அதனாலதான் குழந்தைகளுக்கு வந்து ஹரின்னு பேர் வச்சேன். அட்லீஸ்ட் அந்த குழந்தைய கூப்பிடுற மாதிரியாவது கிருஷ்ணன் ஹரி, கௌரஹரி, நரஹரி, ஹரி. சரி, 3வது அவதாரம், 3வது என்ன பார்த்தோம்? கபில வாசுதேவர். கபில தேவர் தேவகுதியின் புதல்வர். பகவான் கபிலர் தேவகுதியின் புதல்வர். எதற்கா இப்போ 2வது அவதாரமான ஹரி வந்து பகவான் ஹரி இந்த 3 உலகத்தவரையும் எல்லா விதமான பெரும் துன்பத்திலிருந்து விடுவிச்சிடுறாரு. அப்ப கபில வாசுதேவர் என்ன பண்றாரு? கபில வாசுதேவருடைய போதனை என்ன? டீச்சிங் ஆஃப் லார்ட் கபிலா. கபில தேவருடைய போதனை என்ன? சாங்கிய தத்துவம் என்னது? எண்ணிக்கை. எதை என்றாங்க? அப்போ கபில வாசுதேவ், பகவான் கபிலர் தேவகதி மூலமா அவங்க அம்மாவுக்கு உபதேசிக்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. ஏன்னா தேவகுதி ஏற்கனவே கபிலரை தன் குழந்தையா பெற்று பகவானே ஒரு குழந்தையா வந்திருக்காங்க. ஏன் தேவகுதிக்கு போய் பகவான் குழந்தையா வந்தாரு? எதனால தேவகுதிக்கு பகவான் குழந்தையா வந்தாரு? எத்தனாவது ஸ்கந்தம் படிக்கிறீங்க பாகவதத்துல? 3வது ஸ்கந்தத்துல இருக்கு. ஏன் தேவகுதிக்கு பகவான் கபிலரா? ஏன் வந்து பகவான் கபிலர் தேவகுதிக்கு குழந்தையா? தேவகுதிக்கு யாருக்கு வந்தாரு? ரொம்ப நல்லா பாகவதம் படிக்கிறீங்க, தெரிஞ்சு போச்சு. 3வது ஸ்கந்தம் முடிச்சு 4வது ஸ்கந்தம் படிச்சுட்டீங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாருக்கா தெரியுமா கபில தேவர் ஏன் தேவகுதிக்கு குழந்தையா வந்தாரு? கர்தமருக்கும் தேவகுதிக்கும். ஏன் கர்தமருக்கும் தேவகுதிக்கும் கபில தேவர் குழந்தையா வந்தாரு? கர்தமர் ஒரு முனிவர். கர்தமர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி தப வாழ்க்கை வாழ்றார். தியானம் செய்ய, பகவானை தியானிக்கிறார். ஒரு சிறு குடிசை ஆசிரமம் வச்சிருக்காரு. பிந்து சரோவர்ங்கிற ஏரி கரையில கர்தமர் பகவானை நினைச்சு ஒரு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே கிருஷ்ணாவோட லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கார். அந்த கர்தமர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் இதயத்துக்குள்ள இருந்து பரமாத்மா. அவர் இதயத்திலிருந்து பரமாத்மா வந்து அவருக்கு வந்து திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும். இந்த தப வாழ்க்கையில இருந்து கிரகஸ்தாசிரமும் தப வாழ்க்கை. தப வாழ்க்கை இருக்காரு, பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும். அவருக்கு புலன்பு அனுபவிக்கிறதுக்காக அல்ல. பகவானுடைய திட்டம் என்னவா இருக்கும்? பகவானுடைய திட்டம் ஏதாவது இருக்கும். இல்லாட்டி எனக்கே வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருக்கும்போது இல்லற வாழ்க்கையில போகணும். அதே போல சுயம்பு மனு யாரு? இந்த மனித குலத்து தந்தை, ஆகச்சிறந்த பெரும் செல்வந்தர், பெரும் மாட மாளிகை, முற்றிலும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனைகள். அங்க வந்து சுயம்பு மனுவுடைய மகள் தேவகுதி, சுயம்பு மனுவுடைய மகள் ஒரு ராஜகுமாரி. அப்படி ஒரு அழகு, ஒரு பேரழகு. தேவகுதியோடைய அழகை கண்டு தேவர்கள்லாம் கூட இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு. தேவகுதியுடைய அழகு, இதை பார்த்து மயங்காத தேவர்கள் கிடையாது. இந்த பெண்மணியை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்ட தேவர்கள்லாம் உண்டு. அப்போ சுயம்பு மனு தன் மகளுக்கு சரியான ஒரு வரன் பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கல. என் ஸ்டேட்டஸ்க்கான ஆள் யாரு? ஓ, நான் பெரிய, ஐ ஆம் த கிரேட் சுயம்பு மனு, ஐ ஆம் த ரிச்சஸ்ட் ஆஃப் த ஆல் மேன்கைண்ட். இந்த மனிதர்களே நான் பெரும் செல்வந்தன். நான் சுயம்பு மனு, இந்த மனிதர்களே நான் பெரும் செல்வந்தன், மனித குல தந்தை. நான் வந்து மனித குல தந்தை. என் மகள் தேவகுதி ராஜகுமாரி,
பேர் அழகி. அப்பேற்பட்ட பொண்ணுக்கு வரன் பாக்குறாரு. யார்கிட்ட வராரு? கர்தம ரிஷிட்ட வர. கர்தமருக்கு வேலையும் இல்லை, அவருக்கு வீடும் இல்லை. யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? பெரிய செல்வந்தருடைய பொண்ணு ஒரு வேலை இல்லாத, வீடு இல்லாத ஆசிரமத்துல ஒரு துறவற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சாதுவுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி தருவாங்க. இந்த காலத்துல பண்ணுவாங்க? யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த காலத்துக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்கு. பிரஸ்டீஜ். ஓ, நான் எதுக்காக என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? அன்னைக்கு அந்த சாட்சி கோபால் கதை படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு ஏழை பிராமணர் வந்து அந்த ஏழை பிராமணருக்கு அந்த செல்வந்தர் வந்து கல்யாணம் பண்ணி தரேன்டாரு பொண்ணு. ஆனா குடும்பத்துல ஒத்துக்குமா? அது எப்படி? அவனோட தரித்திரன், அவனுக்கு எப்படி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி தர? வெறும் எதிர்ப்பு வந்து சார் கிருஷ்ணா வந்து சாட்சி சொல்றாரு. ஆமா, என் முன்னாடி தான் சொன்னாரு. அன்னைக்கு சாட்சி கோபால் கதை படிச்சு யாருமே முன் வர மாட்டாங்க. ஆனா இது பகவான ஏற்பாடு. சாய்பு மனு எதை எதை பாக்குறாரு? சாய்பு மனு எதை பாக்குறாரு? ஹரே என் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. யாரு? பிரபு. பிரபு வாய்ஸ் ஹரே கிருஷ்ணா. மகிமை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. யாருடைய மகள்? அப்போ சாய்பு மனு எப்படி மேட்சிங் பாக்குறாரு? இந்த கர்தமர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா, இவர் பகவானை பக்தர், இவருக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வந்து பகவான் போவான். இதுதான் குவாலிபிகேஷன். கர்தமர் சாய்பு மனு எதை தகுதியா பாக்குறாரு? என் மகளுக்கு பாக்குற வர என் மகளுக்கு பாக்குற வரம் வந்து என் ஸ்டேட்டஸ்க்கு சமமா இருக்காங்களா? என் பொண்ணு பணக்காரி, அதனால பணக்கார பையனை பார்க்கணும். என் பொண்ணு அழகா இருக்கா, அதனால அழகான பையனை பார்க்கணும். என் பொண்ணு படிச்சிருக்கா, அதனால படிச்ச பையனை பார்க்கணும். என் பொண்ணு பௌதியத்துல மூழ்கி இருக்கா, அதனால பௌதியத்துல மூழ்க பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்ல இல்ல. இதுதான் ஒரு காலத்துல வந்து ஆக்சுவலி நம்ம கல்ச்சர், அதாவது நம்மளுடைய வேத கலாச்சாரம், வேத கலாச்சாரத்தின் படி திருமணம்ங்கிறது குணத்தின் அடிப்படையில் இருக்கு. குணம். ஆணுக்குடைய கற்பு, பெண்ணினுடைய கற்பு. ஆணினுடைய கற்பு வந்து தர்மத்தை பின்பற்றுவது. எந்த சூழலிலும் தர்மத்தில் பெறலாமல் இருக்கிறது ஆணினுடைய கற்பு. பெண்ணினுடைய கற்பு வந்து பதிவரத்தையா இருக்கிறது. சோ இதுதான் வேத காலத்துல எப்படி வந்து மேட்சிங் பண்ண, எப்படி பொருத்தம் பார்த்தாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது இவள் வந்து நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணாக வளர்ந்திருக்கின்றாளா, இவள் வந்து கடவுள் பக்தி உள்ளவளா, கிருஷ்ண பக்தி உள்ளவளா இருக்காளா, இவட்ட தெய்வீகமான குணம் இருக்கிறதா, அந்த குணம் தான் கவர்ந்து. அதே போல அந்த பெண் வீட்டாரும் இந்த ஆண் வந்து சாஸ்திரத்தை பின்பற்றுகிறாரா, தர்ம காரியங்களில் ஈடுபடுறாரா, நேர்மையான புண்ணியமா ஒழுக்கமுள்ளவரா இருக்காரா, இதுதான் வந்து அல்டிமேட்டா இருக்கு. இதுதான் நோக்கம், முக்கியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு கேட்கிறா, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரா, பங்களா வச்சிருக்காரா, நாங்க போன சொகுசா வாழலாமா, அவங்க அப்பா அம்மா கூட இருக்க மாட்டோம், தனியா தான் இருப்போம், ஓகேவா? இதெல்லாம் கண்டிஷன். இந்த பையன் என்ன பண்றான்? அந்த பொண்ணு அழகா இருக்காளா, கண்ணு அழகா இருக்கா, மூக்கு அழகா இருக்கா, ஒயிட்டா இருக்காங்களா, உள்ள பிளாக்கா இருந்தா பரவாயில்ல, வெளியில ஒயிட்டா இருந்தா ஓகே. இதயம் வந்து அழுக்கா இருக்கணும், பரவாயில்ல, ஆள் ஒயிட்டா இருக்கணும். யாரு இன்னைக்கு சிகரெட் பிடிக்கல? எல்லாம் சிகரெட் குடிக்கிறாங்க. எல்லாம் சகஜம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பெண்களே ஒரு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே. சரிங்களா? அப்ப கலியுகத்துல வந்து இது வந்து இந்த மாதிரி வந்து உடல் சார்ந்த விஷயங்களை கவரப்படுறது நம்ம கலாச்சாரம் இல்லை. இது வந்து கீழ்நிலையான கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரத்துல வந்து இந்த மாதிரிதான் பார்ப்பாங்க, அவருடைய ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. சோ இங்க அப்படி இல்லை. நம்ம கலாச்சாரம் வந்து குணத்தின் அடிப்படையில் இருக்கு. சோ சாய்பு மனு யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? தேவகுதிக்கு கர்தம முனிவர். கர்தம முனிவர் வந்து தவம் செய்யறவரு, ஒரு சின்ன குடிசை ஆசிரமத்துல இருக்காரு, பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிடுறவரு. அவருக்கு எந்த ஒரு பௌதிக ஆசையும் கிடையாது, பௌதிக தேவையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆளை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்களா? தேவகூதி சம்மதிச்சாங்க. ஏன்னா தேவகூதி புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் கௌதம முனி, சாரி கர்தம் முனி, தேவகூதி புரிஞ்சுட்டாங்க,
இந்த மாதிரி கர்தமர் போல ஒரு தூய ஆத்மா, ஒரு நல்ல ஆத்மா எனக்கு கணவராக கிடைக்க நான் செஞ்ச பாக்கியம். வெறுமனே அவருக்கு பணிபடைய செய்யறதுனாலயே நான் பகவானை அடைஞ்சிருவேன். கர்தமா ஆக்சுவலி ஹஸ்பண்ட், கணவர் வந்து குரு. சோ கணவனுக்கு பணிபடைய செய்யறதுனாலே மனைவி என்னவாங்க, புனிதம் அடைஞ்சிருவாங்க. அதனால தேவபூதிக்கு வந்து நான் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகள், சாய்பு மனு, ஃபாதர் ஆஃப் மேன்கைண்ட், இந்த மனித குலத்துடைய தந்தை, அவருடைய மகள் நான் அப்படிங்கிற கர்வமே இல்லை, துளி கூட கர்வம் இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டாங்க கர்தமர் கல்யாணம். இந்த தேவபூதியோட அழகை பார்த்து இந்த தேவபூதியை கல்யாணம் பண்றதுக்கு பெரும் தேவர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா தேவபூதி யாரை செலக்ட் பண்ணாங்க? கர்தம். சரி, கர்தம முனிவரே வாங்க நம்ம எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவோம், கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். நோ நோ, நீங்க வந்து ஒண்ணும் இல்லாம ஆசிரமத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அதனால எங்க அப்பா ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வந்து சொல்றாரு, சாய்பு மனு, கருத முனி, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, 2 பேரும் என் கூட வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்குங்க, அங்க எல்லாம் வசதி இருக்கு, நான் பெரிய அரண்மனை வச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடுக்குறேன், நல்லா சந்தோஷமா ஆடம்பரமா வாழுங்க. நோ, இந்த ஆஃபர் வந்து சாய்பு மனுவும் கொடுக்கல, கருதமரும் ஆசைப்படல, தேவகதியும் ஆசைப்படல. இதுதான் இதுதான் தூய்மையான ஆத்மாக்களுக்கான அடையாளம். சோ சாய்பு மனு எதனால கவரப்பட்டாரு? கர்தமருடைய தூய்மை, அவருடைய ஆன்மா தூய பரிசுத்தமான ஆத்மா, தெய்வீகமானவர், இவருக்கு என் பெண்ணை கொடுப்பதுதான் உயர்ந்தது. தேவபூதியும் அதனாலதான் கவரப்பட்டாங்க. சாய்பு மனு கிட்ட இருந்து இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்றாரு. ஏன்னா கர்தமுனிக்கு தெரியும் தேவபூதி தெய்வீகமான குணமுடையவர், இல்லாட்டி இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்குவாங்க? இப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பகவான் ஏற்பாடு, கர்தமுனியும் தேவபூதி. ஸோ தேவபூதி நினைச்சிருந்தா, ஓகே நான் அடிக்கடி எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன், இங்க எனக்கு ஃபெசிலிட்டி இல்லை, இங்க ஒரு வசதி இல்லை. நோ. ஸோ தேவபூதி என்ன பண்ணாங்க, ஒரு சாதாரண இந்த ராஜாவோட பெண்ணுங்கிற இதெல்லாம் இல்லாம, நான் மனுவோடைய பொண்ணுங்கிறதெல்லாம் இல்லாம கர்த முனிவுக்கு ரொம்ப பணிவான சேவை. ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி, அவர் சாப்பிட்டாதான் இவர் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிடுவாங்க, அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் இவங்க தூங்குவாங்க. இப்ப கூட நம்ம மாதாஜிகள் அப்படிதான், கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க, கணவர் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குவாங்க. முன் தூங்கி பின் தூங்கி முன்னெழுவா, பின் தூங்கி முன்னெழுவா. அதான் ஒரு பழைய சினிமால நடிக்க காமிச்சாங்க, கணவருக்கு முதுகு பின்னாடி தூங்கி முன்னாடி வந்து எழுந்திருக்க. இந்த காலத்துல வந்து கணவருக்கு பின்னாடி முதுகு பின்னாடி தூங்கிட்டு முன்னாடி தான் வந்து. எனிவே, ஸோ தேவபூதி ஆக்சுவலி தேவபூதி வந்து கணவருக்கு பணிவிடை செய்யறாங்க. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, கர்தமர் தவம் பண்ணும்போது இவங்களும் காத்துட்டு இருக்காங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் பிரசாதம் பரிமாற்றி சாப்பிடலாம். அவருக்கு பரிமாறினதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறாங்க, அவர் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குறாங்க. அவருக்கு முன்னாடி எழுந்திருச்சு ஆசிரமத்தெல்லாம் கூட்டி பெருக்கி யாகம் செய்யறதுக்கான பொருட்கள்லாம் சேகரிச்சு பூஜை பண்றதுக்கு எல்லா பணிவிடையும் செய்யறாங்க. தன்னை பராமரிக்கவே மறந்துட்டாங்க. நம்மள மாதிரிதான், நம்மளை பராமரிக்கவே மறந்து போய் சேவை செய்து செய்து தேவபூதி மெலிந்து விட்டார். அப்படியே உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் அப்படியே ரொம்ப வீக் ஆயிட்டார். அவங்களுக்கு தன்னை மெயின்டைன் பண்ணிக்கவே இல்லை. இப்படி ஒரு நாள் கர்தமர் பாக்குறாரு, இந்த பொண்ணு வந்து எப்படி சேவை பண்றாரு, தன்னையே பராமரிக்கிறத மறந்து எனக்காக சேவை பண்றா, ஆனா நான் அவளை திருப்திப்படுத்தவே இல்லை. கணவன் மனைவி கல்யாணம் பண்ணாங்க, மனைவியை திருப்திப்படுத்தணுமே, இன்னைக்கு திருப்தி பண்ணல ஆயிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான் இல்லையா? இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா இவங்களுக்குள்ள வந்து ஒருத்தர் திருப்திப்படுத்தணும். திருப்தி பண்ணுனா ஓகே, ஓ இனி குழந்தைக்கு ஒத்து வரல, நீ வேண்டாம் எனக்கு, அவ்வளவுதான் டைவர்ஸ். பட் ஆனா கர்தமுனி தவம் பண்ணிட்டே இருந்ததுனால தேவபூதி தேவபூதிக்கு என்ன, ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்க கணவன்கிட்ட? ஒரு மனைவி கல்யாணம் பொண்ணு கணவன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு குழந்தை வேணும். ஏன்னா ஒரு பெண் எப்போ முழுமை அடைகிறா, தாய்மை அடையும் போது அப்போ ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது ஒரு மனைவியோட இயல்பான ஒரு பெண்ணினுடைய தன்மை. பெண்மை வந்து தாய்மை அடையணும் ஆசை. ஸோ தேவபூதி வந்து நான் இன்னும் அவங்க விருப்பத்தை பூர்த்தி பண்ணவே இல்லை. ஸோ கபிலர் கர்தமன் பாட்டு தவம் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தாரு, இந்த பொண்ணு என்ன இப்படி சேவை பண்ணிட்டே இருக்கா, அவளுக்கு என்ன, அவளுடைய விருப்பம் என்ன, அவளுக்கு என்ன வேணும் கேட்கவே இல்லையே. இன்னைக்கு இப்படி கேட்காம இருந்தா என்ன ஆகும்? ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
பாய்ஸ் ஹரே கிருஷ்ணன் சொல்ல மாட்டேன், பாய்ஸ். ஆண்களுக்கும் சுயநலம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த பெண்ணை நான் எப்படி பயன்படுத்திக்கலாம், இவள்கிட்ட இருந்து என்னென்ன எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் சுயநலம் இருக்கு, இவள்கிட்ட இருந்து எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். அதனால புரோபாத் கதை சொன்னார், ஞாபகம். இப்போ நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்ககிட்ட கேட்காம உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட சண்டைக்கு வந்துருவீங்க. எப்படி நீங்க எங்க பாக்கெட்ல இருந்து பைசா எடுக்கலாம்? இதே உங்க வீட்டுல போஸ்ட் ஸ்டாண்ட்ல சட்டை தொங்கிட்டு இருக்கு, உங்க வைஃப் ஒரு 500 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டாங்க, என்ன சொல்லுவீங்க? ஏமா நீ பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தியா? ஆமா, என்ன இப்போ? சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா கேட்டேன் என்ன, வேற ஒண்ணு இல்லை. இதா சரி பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அங்க சண்டையெல்லாம் போட முடியாது, யாரை கேட்டு எடுத்துடலாம். இதே வேற யாராவது ஒண்ணு வேண்டாம். இப்ப என்ன இது, என்ன வித்தியாசம் சொல்லுங்க? பஸ்ல போகும்போது பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், நம்ம கேட்காம பணத்தை எடுத்துட்டான், என்ன பண்றோம்? பொதுமக்களை சேர்ந்து தர்மாடி அடிக்கும். இதே வீட்டுல நம்மளை கேட்காம மனைவி பாக்கெட்ல இருந்து பைசா எடுத்துட்டான், என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல இருக்கட்டுமா, இதை தேவைன்னு எடுத்துட்டு அவ்வளவு இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. அதுல இன்னொன்னு என்ன சொல்லுவான்னா, வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒந்துதானம்மா, எல்லாமே ஒந்துதான் அப்படின்னு சொல்லிடுவா. ஆமா, மாதவி சொல்றாங்க, அவ வீட்டுல இருந்து ஒரு மனைவி எடுத்துட்டா, நீ ஒண்ணுதானே எடுத்துக்கிட்ட, என்னது இல்லையே, ஒண்ணுதானே, அந்த பைசா ஒண்ணுதான், அவ்வளவுதான் போச்சு, முடிச்சுது இல்லையா? சோ இப்படி பாத்தீங்கன்னா தேவபூதி தன்னை பராமரிக்கிறதே மறந்துட்டாங்க, கணவனுக்கு சேவை பண்ணி பண்ணி. அப்போ ஒரு நாள் கர்தமர் பார்த்தாரு, இந்த பொண்ணு இவ்வளவு பணிவா சேவை பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய விருப்பம் என்ன நான் கேட்கவே இல்லை, ஆசை என்ன. அப்போ ஒரு நாள் கர்தமர் என்ன பண்ணாங்க, இந்த தேவபூதி கல்யாணம் பண்ணி வந்தப்ப இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. கல்யாணம் பண்ணப்போ ரொம்ப அழகு, அப்படியே அவர் சூரியனை போல தேஜஸ் பிரகாசமா இருந்தா. அப்ப அது என்ன ஆச்சு, அந்த வைரம் இருக்கு இல்லையா, வைரம் டஸ்ட் எல்லாம் மூடிடுச்சுன்னா அதோடைய பிரகாசம் குறைஞ்சு போயிடும். ஆமா, அதை பாலிஷ் பண்ணணும். இப்போ தேவபதி தன்னை பராமரிக்கிறதே மறந்து கணவனுக்கு சேவை பண்ணி பண்ணி அப்படியே அவர் மங்கி போயிட்டார், அப்படியே மெழிஞ்சு போயிட்டார். கர்தமர் என்ன பண்ணாரு, தன் யோக சித்தினால ஒரு பெரிய பறக்கும் விமானம், ஃபிளைங் சிட்டி, பறக்கும் சிட்டி, பறக்கும் விமானம். இன்னைக்கு விமானம் எல்லாம் பறக்குது இல்லையா, விமானம் பறக்குது. ஆனா பாருங்க, இந்த விமானத்துல பறக்குது, ஆனா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓ பயணிகளே ரொம்ப கவனமா உட்காந்துக்கங்க, பெல்ட் போட்டுக்கோங்க, நீங்க பிரேக் போட்டு போய் விழுந்துருவீங்க, அப்புறம் சீட்டுக்கு அடியில இது இருக்கு, அது தேவைப்படும் போது பயன்படுத்திக்கங்க, ஆக்சிஜன் குறைஞ்சா ஆக்சிஜன் யூஸ் பண்ணுங்க. இதுதான் விஞ்ஞான கண்டுபிடிப்பு. விஞ்ஞான கண்டுபிடிப்பு குறைவுடையது, அதுக்கு சத்தம் வருது, அது என்னைக்கு வேணாலும் ஆபத்தாயிரலாம். ஆனா தேவபூதியை கர்தமர் ஒரு சிட்டி கிரியேட் பண்றாரு தன் யோக சிட்டினால, அது குறைவற்றது. அதுக்கு எரிபொருளும் தேவையில்லை, அதுக்கு எரிபொருளும் தேவையில்லை, அதுக்கு டிரைவரும் தேவையில்லை. டிரைவர் இல்லாமலே பறக்குது, எரிபொருளும் தேவையில்லை. கர்தம முனி தான் விரும்புற இடத்துக்கெல்லாம் 3 உலகத்துக்கும் சஞ்சரிக்கிற அந்த விமானம், 3 உலகத்துக்கும் தன் மனைவியை உட்கார வச்சு 3 உலகத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. 1000 பணிப்பெண்கள், 1000 பணிப்பெண்கள் சேவைகள். ஒரு யாரு, ஒரு அழகான குளம், அந்த குளத்துல எல்லாம் ஃபுல்லா வாசனை திரவியம் நிறைந்த குளம். அதுல தேவபூதியை குளிக்க வச்சு அவருக்கு சந்தன தைலம் எல்லாம் பூசி அப்படி வெளியில வரும்போது அப்படி சும்மா அப்படி பொன் நிறத்துல வெளியில வர தேவபூதி. என்ன பண்ணாரு, கர்தம ரிஷி 9 கர்தமர் எக்ஸ்பேண்ட் ஆனார், 9 கர்தமர். அப்புறம் ஒரு குழந்தை, 9 பெண் குழந்தை. ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடா தேவபூதி? ஆர் யூ ஓகே? நோ, உனக்கு இப்ப திருப்தியா? ஆனாலும் ஒரு சின்னது, 9 பெண் குழந்தையா இருக்க, ஒரு பையன், ஒரு ஆண் குழந்தை. சோ இந்த மாதிரி தப வாழ்க்கை வாழ்றவங்க, பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. சோ இங்க கர்தமருக்கும் தேவைக்கும் மேற்பட்ட உறவு காமத்தால் அல்ல. அப்படி அந்த காமம் கூட தர்மத்துக்கு உட்பட்டதுதான். தர்மோ அபிவிருத்த போதேஷு காமோஷ்மின் பரதர்ஷமா. கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்றது. அப்பதான் ஒரு ஆண் குழந்தை 10வது கபிலதேவர் வந்த உடனே ஓகே என்னுடைய டியூட்டி முடிச்சுது, திரும்பி தவம் பண்ண போயிட்டாரு. பாருங்க, அட்டாச்மெண்ட் இல்ல. ஓ எனக்கு 9 பொன் குழந்தைங்க, 10வது ஒரு ஆண் குழந்தை, என் மனைவி, என் குடும்பம். நோ,
இமீடியட்டா கபிலர் வந்த உடனே இவர் என்ன பண்ணார்? கர்தமர் திரும்பி தவம் பண்ண போயிட்டார். இப்போ இந்த அம்மா வந்து இந்த தேவகுதி கபிலருடைய அரவணைப்புல இருக்காங்க. அதனாலதான் நேத்து பேசணும். தேவகுதிக்கு தெரியும் என் குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அந்த முழுமுதற் கடவுள் பகவான் தான் குழந்தையா வந்திருக்காரு. இந்த கபில வாசுதேவன், அந்த வாசுதேவன் தான் குழந்தையா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி நான் அந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுறது, எப்படி பிறப்பிறப்பிலிருந்து விடுபடுறது, எப்படி பௌதிக ஆசிலிருந்து விடுபடுறது, எப்படி அந்த பரம புருஷத்துவனுக்கு சேவை பண்றது, அந்த பக்தித்தோனுடைய மகிமை என்ன, இதெல்லாம் சொல்லுங்க. கபில தேவர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றது. இப்படி ரொம்ப அழகழகான வர்ணனை. கபில தேவர் வந்து பாகவதத்துல 3rd canto 25th chapter இருந்து 32 chapter வரைக்கும் கபிலருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், கபிலருடைய உபதேசம், ஆத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, என்னெல்லாம் பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னாரோ அதே மாதிரி இந்த ஜட உலகம் என்ன, இந்த நீங்க உண்மையான தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுமா, ஒரு சாதுவை போங்க, சாதுவிட்டு அணுங்க, அவருக்கு சேவை பண்ணுங்க, நாமத்தை உச்சரிங்க, பக்தி தொண்டு செய்யுங்க, தூய பக்தி தொண்டு தான் உயர்ந்தது சொல்லித்தர. 4வது அவதாரம் இன்னைக்கு படிக்கிறது தத்தாத்ரேயா. எதுக்கு பகவான் தத்தாத்ரேயர் அவதாரம் பண்றாரு? யாருக்கு குழந்தையா வந்தாரு தத்தாத்ரேயா? மூணு பேரும் 3 தேவர்களும் யார் குழந்தையா வந்தாங்க? அத்ரி முனி, அனுஷ்யா. ஏன் அத்ரிக்கு அனுஷ்யாவுக்கு பகவான் தத்தாத்ரேயரா வர? அடுத்த கேள்வி. எப்படி கர்தமருக்கும் தேவகுதிக்கும் பகவான் வந்து கபில வாசுதேவரா வந்தாரோ அதே போல இங்க அத்ரி முனிவருக்கும் அனுஷ்யாவுக்கும் பகவான் தத்தாத்ரேயரா வராரு. ஏன் அனுஷ்யாவுக்கு குழந்தையா வந்தாரு? அதெல்லாம் கதையெல்லாம் விட்டுருக்கோம். ஏன் அனுஷ்யாவுக்கு குழந்தையா வந்தாரு? பகவானுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சாங்க. சேவை பண்ணணும்னு நினைச்சாங்க, பெற்றோர் பாவம் இதெல்லாம் ஓகே. ஏன் அனுஷ்யாவுக்கு குழந்தையா வந்தாரு? யோசிங்க. ஏன் அனுஷ்யா குழந்தையா வந்தாரு? ஒரு சாதாரண பெண்ணு குழந்தையா வரல. ஏன் அனுஷ்யா குழந்தையா வந்தாரு? ஏன் அனுஷ்யா குழந்தையா வந்தாரு? பதிவிரதை. சரி, பதிவிரதை ஓகே. ஏன் அனுஷ்யா குழந்தையா வந்தாரு? யோசிக்கணும். பகவானே குழந்தையா வந்தா ஏன் அனுஷ்யா குழந்தையா வந்தாரு? அனுஷ்யான்னு என்ன? பொறாமையற்றவங்க. அனுசூயவே. பொறாமையற்றவர் தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். பொறாமையற்றவர் தான் கிருஷ்ணரை உணர முடியும். பொறாமையற்றவர் தான் கிருஷ்ணர் குழந்தையா வருவார். அனுஷ்யா she's got all divine qualities. ரொம்ப தெய்வீகமான குணம். தன் வனவாசத்தின் போது சீதாதேவி அனுஷ்யாட்டு ஒரு கணவருக்கு எப்படி பணிவிடை செய்யணும்னா கத்துக்கிறாங்க. சீதாதேவி கத்துக் கொடுக்குறாங்கன்னா அனுஷ்யா பேர்பட்ட ஒரு பெண்மணியா இருக்கு. சீதாதேவியை உட்கார வச்சு ஒரு கணவருக்கு எப்படி பணிவிடை செய்யணும், ஒரு மனைவியோட தர்மம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அனுஷ்யா. சோ அனுஷ்யான பொறாமையற்றவர். இந்த பொறாமை பொறாமை குணம்தான் நான் வந்து கிருஷ்ணாட்ட போக முடியாது பெரும் தடையா இருக்கு. எப்படி நேத்து வந்து அந்த முந்தானத்து வகுப்புல பேராசை பார்த்தோமோ அதே மாதிரி பொறாமையை வந்து கிருஷ்ண பக்தியில ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடை. பொறாமை இருக்கிறவங்கிட்ட கிருஷ்ணா தோன்ற மாட்டார். நம்ம இதயத்திலேயே கிருஷ்ணர் இருக்காரு. நம்ம இதயத்திலேயே கிருஷ்ணர் பரமாத்மா இருக்காரு. அனுசூயா இதயத்திலேயே கிருஷ்ணர் பரமாத்மா இருக்கு. அந்த கிருஷ்ணர் இதயத்துல இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா கருவுல தோன்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் அனுஷ்யாவோட கருவுல தோன்றுனாங்க? அனுஷ்யா வந்து அவ்வளவு தூய்மையானவங்க. அவங்க தூய்மையானவங்க. அப்போ ஒரு முறை இந்த 3 பேருக்கும் அலைமகள், மலைமகள், கலைமகள். அலைமகள் யாரு? லட்சுமி தேவி. கலைமகள் யாரு? சரஸ்வதி. மலைமகள் யாரு? பாதி. இவங்க 3 பேர்ல யாரு சிறந்தவங்க? யாரு சிறந்தவங்க? அப்போ பகவான் சொல்றாரு, நீங்க 3 பேருமே இல்ல, அனுஷ்யா தான் சிறந்தவங்க. அனுஷ்யா. அப்படி அது எப்படி அனுஷ்யா சிறந்தவங்க? பரிச்சை பண்ணிடுவோம். நீங்க 3 பேர் போகணும், அவங்களை சேவை பண்ண சொல்லுங்க. ஆனா ட்ரெஸ் இல்லாம சர்வீஸ் பண்ண சொல்லுங்க, ஆடை இல்லாம சேவை பண்ணும். ஒரு பெண் வந்து கணவன் முன்னாடி மட்டும்தான் ஆடை இல்லாம இருக்கு. நான் இன்னைக்கு அப்படியே ஷோ போட்டு காமிச்சிடறாங்க.
வரவங்க போறவங்க எல்லாத்தையும் பார்த்தேன் சினிமால டிவில போஸ்டே அடிச்சு ஒட்டியிருந்தான். மொபைல் போன திறந்தாலே அதுதான். என்ன பண்றது, கலியுகம், கலி கொடுமை, கால கொடுமை. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா, அனுஷியா முன்னாடி வந்தாங்க அத்திரியோட ஆசிரமத்துக்கு. ஓ அனுஷியா, எங்களுக்கு பசிக்குது, பிரசாதம் கொடு. ஓகே, முப்பெரும் தேவர்களே உட்காருங்க, தரேன். ஆனா இப்படி நீ பரிமாறக்கூடாது, ட்ரெஸ் இல்லாம பரிமாறணும். ஓ அப்படியா, சரி. அனுஷியா என்ன பண்ணாங்க, தன் பதிவிரதை தன்மையினால 3 பேரும் குழந்தையா பார்த்துட்டேன். குழந்தைக்கு காமம் கிடையாது, குழந்தைக்கு காமம் கிடையாது. குழந்தைனா அப்ப அனுஷியா அம்மா, தாய் ஆயிட்டாங்க. 3 பேரும் குழந்தையா மாற்றி பிரசாதம் பரிமாறும். அதுதான் இன்டெலிஜென்ட், எவ்வளவு புத்திசாலி தரும். கணவனுக்கும் இது பண்ணல, தர்மத்திற்கும் மாறல. அதே சமயம் அதோடைய தர்மத்துல என்ன, வந்தவங்களுக்கு அதிதி தெய்வமாக வந்தவங்களுக்கு பிரசாதம் பரிமாறவும் செய்யணும். தட் இஸ் இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட் புத்திசாலித்தனத்துக்கு மேல இவங்க 2 பேரும் பகவானை தன் குழந்தையா வரும்னு ஆசைப்பட்டாங்க. அத்ரி முனிவரும் அனுஷ்யாவும். அத்ரியும் அனுஷ்யாவும் பகவானை தன் குழந்தையா வரும்னு ஆசைப்பட்டதுனால பகவான் வந்து அவருக்கு தத்தாத்ரேயர் ஆகிறார். தத்தாத்ரேயர். சோ தத்தாத்ரேயர் என்ன பண்றாரு, சோ கபிலவாதி இப்போ ஒரு சில அவதாரங்கள்ல பகவான் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டும் செய்வார். இப்ப கபில வாசுதேவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து கபில வாசுதேவ அவதாரத்துல எந்த ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தினாரு, கபிலோட அவதாரத்துல எந்த ஐஸ்வர்யம் வெளிப்படுத்தினார், நாலேஜ், அறிவு. கிருஷ்ணாவோட 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு அறிவு. நரநாராயண ரிஷி எந்த ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துறாங்க, நரநாராயணன், ரெனோன்சியேஷன், துறவு. இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய 6 ஐஸ்வர்யங்கள். சில அவதாரங்களை கிருஷ்ணா முழுமையா 6ஐயும் வெளிப்படுத்துவாரு, சில அவதாரங்களை ஒரு குறிப்பிட்ட ஐஸ்வர்யத்தை மட்டும் வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி தத்தாத்ரேயா நாலேஜ். தத்தாத்ரேயா வந்து யதுவும் ஐகயா டைனஸ்டி, இவங்களுக்காக வந்து அந்த உன்னதமான ஞானம், பகவானை பற்றி உன்னதமான ஞானம். சோ பகவானை பற்றி உன்னதமான ஞானத்தை பகவான் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பகவான் யாருக்கு சக்தி அளிக்கிறாரோ அவங்க கொடுக்க முடியும். அப்ப யதுக்களுடைய ஆன்செஸ்டர், யதுக்களுடைய தந்தை யது வம்சத்துடைய முன்னோர் யது மற்றும் ஐகயா டைனஸ்டி. இந்த ஐகயா டைனஸ்டில வந்ததுதான் கார்த்தவீர்யார்ஜுனா. யதுக்களுக்கும் ஐகயர்களுக்கும் முதலான மிகவும் தூய்மையடைந்து பௌதிக மற்றும் ஆன்மீக வரங்களை பெற்றனர். யாரால, இவரால, தத்தாத்திரேயர். மகாமுனிவரான அத்ரிக்கு குழந்தை பேருக்காக பிரார்த்தனை செய்தார். மகாமுனிவரான அத்ரி குழந்தை பேருக்காக பிரார்த்தனை செய்தார். அவருடன் திருப்தி அடைந்த பகவான் தத்தாத்திரேயர் என்ற நாமத்துடன் அத்ரியின் மகனாக அவதரிக்க போவதாக வாக்களித்தார். மேலும் பகவானிய தாமரை பாதங்களின் கருணையால் பல யதுக்கள் மற்றும் ஐகையர்கள் முதலானவர்கள் மிகவும் தூய்மையடைந்து பௌதிக மற்றும் ஆன்மீக வரங்களை பெற்றனர். எஸ். சோ இங்க என்ன ப்ராப்ளம், ஐகையர்கள் வந்து தத்தாத்திரேயர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனா இந்த கார்த்திவீர்யார்ஜுனனுடைய உரையை வந்து இங்க பிரபுபா சுட்டி காமிக்கிறார். கார்த்திவீர்யார்ஜுனன் என்ன பண்ணாரு, யாருக்கா தெரியுமா? கார்த்திவீர்யார்ஜுனன் என்ன பண்ணான்? சரி, அது ஓகே ராவணன் சேலஞ்ச் பண்ணான், அது ஓகே. பட் அவர் அஃபண்ட் பண்ண, அவர் அபராதம் பண்ணான். என்ன அபராதம் பண்ண யாருக்கு? கார்த்திவீர்யார்ஜுனா என்ன பண்ணா, ஜமதாகினி ரிஷிட்ட அவருக்கும் இவருக்கும் ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ரேணுகா தேவி அகைன் ஒரு பதிவிரதை. சோ ரேணுகா எப்படி தண்ணி எடுக்க போவாங்க, அங்க ஆத்துல போய் அங்க அப்படியே தண்ணி பானை எடுத்து தண்ணி எடுப்பாங்க. பானையை சூடு பண்ணி பதம் பண்ணாதான் தண்ணி அதுல நிற்கும். ஆனா ரேணுகா அப்படியே தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்போ ஒரு தடவை என்ன நடந்தது, கார்த்திவீர்யார்ஜுனுடைய அழுகுல ரேணுகா மயங்கிட்டாங்க. ஒரு செகண்ட் தான். தன் இமீடியட்டா வந்து ஜமதாகினி என்ன பண்றாங்க, தன் மனைவியை கொல்ல சொல்லி பரசுராமன் ஆர்டர். மற்ற பசங்க எல்லாம் தயங்குறாங்க, எல்லாரையும் சபிச்சுட்டாரு, எல்லாம் கல்லா நிக்கிறாங்க.
பரசுராமர் வந்த உடனே பரசுராமர்கிட்ட சொல்றாரு, உன் அம்மா கொள்ளு. இம்மிடியா பரசுன்னா கோடை எடுத்து ஒரே வெட்டு விட்டு. உடனே ஜமதாக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. பரசுராமா, உனக்கு என்ன வர வேணும்? அவர் என்ன கேட்டாரு? என் அம்மா என் தம்பி எல்லாம் திரும்ப வேணும். அந்த மாதிரி இந்த இந்த கார்த்தி வீராஜன் ஒரு நாள் இந்த ஜமதாகுடைய ஆசிரமத்துல வந்து இந்த காமதேனு பசு அந்த காலத்துல முனிவர்கள் ஆசிரமத்துல இந்த மாதிரி சுரபி காமதேனு பசுல இருக்கு. இதே ப்ராப்ளம் வந்து வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் வந்து இந்த கார்த்தி வீராஜனை இந்த பசுவை கடத்தின்னு போகணும்னு பார்த்தா அது நடக்கல. அதனால என்னாச்சு, அவன் வந்து ஜமதாக்கினி கொண்டுட்டான். அதனால கோபம் அடிச்ச பரசுராமர் என்ன பண்ணாரு, கார்த்தி வீராஜனை கொண்டு. ஆக்சுவலி இல்ல என்ன நடக்கும்னா, ஜமதாக்கினிய வந்து கார்த்தி வீராஜன் கொள்ளல, அவங்க பசங்க. இந்த காமதேனு பசுவை கடத்திட்டு போனால பரசுராமர் போய் அவனுக்கு கொண்டுடுவார் கார்த்தி வீராஜன். இப்ப இந்த பசங்க பழி வாங்க போய் என்ன பண்ணாரு, ஜமதாக்கினி கொண்டுடுவாங்க. பரசுராமர் என்ன பண்ணாரு, சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது, சத்திரியர்கள் பூரா சுயநலவாதிகளாகவும் பேராசைக்காரங்களாகவும் திருடர்களாகவும் கொள்ளைகளாகவும் மாறிட்டாங்க, சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது அப்படி பண்ண. பின்னாடி எடுத்து பரசுராமருடைய அவதாரம் வரும். சத்திரிய ருதிரமயி ஜகதாபகத பாவம் ஸ்டபயசி பயசி சவித பவதாபம் கேசவதிதா மிகுபதி ரூபா ஜெய. 21 முறை மின்னலை விட வேகமா, காற்றை விட வேகமா, சூறாவளி மாதிரி கோடாரி எடுத்துட்டு போய் சத்திரிய வம்சத்தையே தும்சம். நாளைக்கு பிரபா என்ன சொல்றாரு, பக்தர்களின் பாதங்களில் இழைக்கப்படும் குற்றங்களின் ஆபத்திலிருந்து ஒருவன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல உதாரணமாக இருப்பவர்கள் ஐகையர்கள் அவர். அவர் பக்தி தொண்டின் இத்தகைய பூர்ணத்துவங்களை எல்லாம் பெற்றிருந்தனர். ஆனால் பக்தர்களின் பாதங்களில் அவர் செய்த குற்றத்தால் ஐகையர்கள் வந்து தத்தாத்திரையால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனா இவங்க ஜமதாக்னி செய்த குற்றத்தினால பகவான் பரசுராமரால் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறு பகவான் மகாமுனிவரான அத்ரியின் மகனாக அவதரித்து தத்தாத்திரை என்று அழைக்கப்பட்டார். இங்க பிரபா வந்து பொருளை அழகா சொல்லியிருக்காரு. ஏன் வந்து அத்ரி முனிவரும் அனுஷியாவும் பகவான் தனக்கு குழந்தையா வரும்னு ஆசைப்பட்டாங்க? ஏன் வந்து வசுதேவரும் தேவியும் கிருஷ்ணன் தனக்கு குழந்தையா வரும்னு ஆசைப்படுறாங்க? ஏன் வந்து பக்தர்கள் வந்து பகவான் தனக்கு குழந்தையா வரும்னு ஆசைப்படுறாங்க? பிரபா சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் தந்தை இறைவன், நம்ம எல்லாரையும் படைச்சது கிருஷ்ணா. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா, இந்த அகிலத்தோடைய தாய் தந்தை முன்னோன் காப்பு எல்லாம் கிருஷ்ணா தான். கிருஷ்ணா தான் இந்த அகிலத்தோட தந்தை. கிருஷ்ணா தான் பிதாமகன், பிராபிதாமகா, பிதாமகனுக்கும் பிதாமகன் கிருஷ்ணா, பிரம்மாவுக்கும் தந்தை கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணா தான் எல்லோருக்கும் தந்தை. ஆனா பக்தர்கள் ஏன் கிருஷ்ணருக்கு தந்தையாகணும்னு ஆசைப்படுறாங்க? பிரபுஜி, குழந்தைங்களுக்கு சேவை பண்றப்ப எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்க மாட்டோம் பிரபுஜி. ஓகே சரி, அப்புறம் வேற என்ன காரணம்? எதனால பக்தர்கள் கிருஷ்ணருக்கு தந்தையா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க, தாயா இருக்கணும், தந்தையா இருக்கணும்? ஏன்னா இப்போ கிருஷ்ணா வந்து பிரபா அழகா சொல்றாரு, கிருஷ்ணா வந்து நமக்கு அப்பாவா இருக்காருன்னா நம்மளை பராமரிக்கிற வேலை கிருஷ்ணாவுக்கு. அப்ப யாருக்கு சேவை பண்றா? கிருஷ்ணா தான் நமக்கு சேவை பண்றாரு. கிருஷ்ணரை, அதாவது பகவானை தன் தந்தையாக நாம் நினைப்போமே, ஆனால் பகவானை நம் தந்தையாக நினைச்சா தந்தையோட பொறுப்பு பிள்ளைங்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணணும் இல்லையா? இந்த பொறுப்பு தந்தையா இருக்கு. அப்போ பக்தர் என்ன நினைக்கிறாரு, பகவானுக்கு சேவை வைக்க கூடாது, அதனால நான் பகவானுக்கு தந்தை ஆயிட்டா அவர் பாதுகாப்பேன், அவர் பராமரிப்பேன், அவருக்கு நான் சேவை. இப்ப யசோதாமா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் குளிக்க வைக்கிறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, தூங்க பண்றாங்க, பாத்துக்கிறாங்க. சோ அப்ப என்ன ஆயிடுது, அங்க பகவானுக்கு பக்தர் தான் சேவை பண்றாரு. அதனால பெற்றோர் பாவம், வாத்சல்ய பாவத்தினால ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு கிருஷ்ணா சேவை பண்ணக்கூடாது, நான் கிருஷ்ணாவுக்கு அப்பமா ஆயிடணும், நான் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும். அதுதான் ஒரு பக்தர் ஆசைப்படும் போது தான் இங்க ஆசைப்படுறாங்க. அத்ரி முனிவரும் அனுஷியாவும் பகவான் தனக்கு குழந்தையா வரும்னு ஆசைப்பட்டோன்னே பகவான் தத்தாத்திரேயரா வர்றாரு. வசுதேவரும் தேவியும் கிருஷ்ணா குழந்தையா வரும்னு ஆசைப்பட்டு கிருஷ்ணா வாசுதேவனா வர்றாரு. யசோதாமா நந்தவராது, கிருஷ்ணா வந்து பிருந்தாவன கிருஷ்ணரா இருக்காரு.
அதே மாதிரி தசரதருக்கும் கௌசல்யக்கும் ராமச்சந்திரன் போவாங்க. அதே போல கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமன தேவர் அவர்கள். சோ இப்படி யாராவது பகவானுக்கு பெற்றோரா இருக்க ஆசைப்பட்டா கிருஷ்ணா வந்து அந்த வாத்சல்ய பாவத்தை அவர் அனுபவிக்கிறார். கிருஷ்ணா எல்லா ரசங்களையும் அனுபவிக்கிறார். அப்போ ஒரு 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 பக்தர் வந்து கிருஷ்ணா வந்து என்ன தந்தையா ஏத்துக்கிட்டா, இப்போ மற்ற மார்க்கத்துல பாருங்க, ஈவன் கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இறைவனை தந்தையானது. இறைவன் தந்தை, அவர்தான் சர்வ காரணம், அவர்தான் படைப்பின் கர்த்தா அப்படின்னு மரியாதை கலந்த பக்தி, பயபக்தி. இறைவனை தந்தையா நினைச்சா அப்ப என்ன ஆகுது? அந்த இறைவன் தான் என்னை பாதுகாக்கிறார், அவர் தான் என்னை பராமரிக்கிறார், அவர்தான். அப்போ அந்த சேவையை வந்து நம்ம பகவான் கொடுக்கும். நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு பகவான் சேவை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பக்தர் நினைக்கிறாரு. அவர் தூய பக்தர். இப்ப நம்ம அந்த தூய நிலையில் இல்ல. நாம தூய பக்திங்கிற நிலையில இல்லாதனால நம்ம கிருஷ்ணர் தந்தையா நினைக்கலாம். கிருஷ்ணா தான் என்ன பாதுகாக்கிறாரு, அவர் தான் எனக்கு அடைக்கலாம், அவர் தான் என்ன. அப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சோடனே கிருஷ்ணர் சர்வீஸ் பண்றாரு. இங்க ஒரு பக்தர் ஹரே கிருஷ்ணா சொல்றாரு, அவன் குழந்தை, அவனை பார்த்துக்கணும், அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், அவனை ஆசீர்வதிக்கணும், அவனை எப்படியாவது என்கிட்ட கூட்டுக்கணும்னு கிருஷ்ணா வந்து நமக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனால ஒரு தூய பக்தர் என்ன நினைக்கிறாரா, வேண்டாம், நான் கிருஷ்ணாவுக்கு அப்பா அம்மா ஆயிட்டேன்னா அப்ப நான் தான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பேன். அதுதான் பியூட்டி. சோ எப்படி பகவான் லீலைகள் எல்லாம் அற்புதம் தான், உள்ள அற்புதம் தான், அவ்வளவு அற்புதம், ஆனந்தம். அதனால இந்த ஒரு அவதாரம் தத்தாயத்திர அவதாரம் நோக்கம் வந்து திரும்ப அது நாலேஜ் தான். பகவானை பற்றி நாலேஜ், பக்தி தொண்டுடைய பற்றி இதெல்லாம் வந்து பிரகலாதா, ஐகையா, அப்புறம் வந்து யது, இவங்களுக்கு எல்லாம் வந்து எடுத்து சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ தத்தாத்திரேயா, கபிலா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ற போல பகவானுடைய அவதாரம். வராக அவதாரம் ஒரு டைம்ல, அப்புறம் கபில வாசுதேவர் அவதாரம் ஒரு டைம்ல, ஹரி, அப்புறம் இங்க தத்தாத்திரேயா. சோ இந்த மாதிரி பகவானுடைய ஒரு அவதாரம் ஒரு டைம்ல. அப்ப கலியுகத்துல என்ன அவதாரம்? கலியுகத்துல பகவான் இருக்காரு, நாம ரூபத்துல இருக்காரு. அப்ப என்ன அவதாரம்? சைதன்ய மகாபிரபு பக்தனா. ஏன் பகவான் பக்தனா அவதாரம் பண்ணாரு கலியுகத்துல? எப்படி பகவானை சரணடையணும்? பகவத்கீதையில சொல்லிட்டாரு கிருஷ்ணா என்னை சரணடைங்கன்னு. எப்படி சரணடையும்? கிருஷ்ணா சொல்லிட்டாரு என் பக்தனாவுங்க. எப்படி பக்தராகுது? கிருஷ்ணா சொல்றாரு என்ன சரணடைங்க, என் பக்தராகுங்க, என்ன வழிபடுங்க. எப்படி ஆகுறது? அதை கற்றுக் கொடுக்கிறாரு பகவானே சைதன்ய மகாபிரபு வந்து. கிருஷ்ணர் எப்படி சரணடையணும், பகவானுடைய பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்ணணும், பக்தியினுடைய உன்னதமான நிலை என்ன, அது உன்னதமான நிலையில் ஒரு பக்தர் எப்படி இருப்பாரு, வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்ணணும், பகவான் நாமத்தை எப்படி உச்சரிக்கணும், இதெல்லாம் பகவானே கற்றுக். அதனால பகவானின் ஒரு அவதாரத்துக்கும் அதெல்லாம் கற்பனை எல்லாம் இல்ல, சும்மா இல்ல, அதுக்கு எல்லாம் ஒரு கடமை இருக்கு. ஒரு கடமையோட தான், ஒரு குறிக்கோளோட தான் பகவான் இங்க வர. அதனால கலியுகத்துல யார் வந்து தத்தாத்திரேயரா அவதாரம் பண்ணாரோ, யாரு கபிலரா அவதாரம் பண்ணாரோ, யாரு பகவான் ஹரியோ, யார் வந்து வராகமூர்த்தி அவதாரம், அவர்தான் கௌரஹரி. जय सच्चिनंदन गौरहरि भगवान की, श्री चैतन्य महाप्रभु की, हरे कृष्ण महामंत्र की, श्रील प्रभुपाद की, चंद्र श्रीमद् भागवतम की, सफल एकादशी महोत्सव।